ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பிறக்கக்கூடிய பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களும், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை அடக்கியதாக தாங்க இந்த ரிஷப ராசி வந்து அமைஞ்சிருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் வந்து குரு வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து செவ்வாயும் வக்கரமாக தான் இருக்கிறாரு. இது கூடவே பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் வந்து சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் வந்து சுக்கிரன், ராகு, இது மாதிரியான கிரக நிலை தாங்க அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2 அன்னைக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 11/1 அன்னைக்கு வந்து ராசியில் குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. 12/1 அன்னைக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இது கூடவே 21/2 அன்னைக்கு வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. 26/2 அன்னைக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தான் இந்த மாதம் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த ரிஷபராசிக்காரங்களோட பிப்ரவரி மாதத்தில் பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் வந்து இந்த மாதம் உங்களோட உத்தியோகத்தில் வந்து நீங்கள் கணிசமான முன்னேற்றம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு ஆதரவோட உங்களுக்கு கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகிறாங்க. வேலையில் வந்து உங்களோட செயல்திறனை கண்டு நிர்வாகமே உங்களுக்கு வெகுமதி கொடுக்குற அளவுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் வந்து இன்னுமே உற்சாகமாக அதிக வேலைகளை செய்வீங்க. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து அதுக்கு ஏற்ற மாதமாக இல்லைங்க. அதனால் அந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்க வந்து இப்போ அந்த நினைவெல்லாமே ஒத்தி வச்சுக்கோங்க. இது கூடவே ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களோட தொழிலை வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கூட வந்து தள்ளி வச்சுக்கலாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை விரிவாக்கம் பண்ணுறதுக்கோ ஏற்ற மாதமாக அமையலைங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் வந்து ரொம்பவே மன மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ரொம்பவே சந்தோஷமான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். கணவன் மனைவி உறவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக சண்டை சச்சரவெல்லாம் வரலாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து அனுசரித்து தான் இருந்துக்கணும். உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக திட்டுறப்ப இல்லைன்னா ஏதாவது கோபப்படுறப்ப நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தாங்க நல்லது. ஏன்னா 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் அமைதியாக இருந்தால் தான் இந்த சண்டை வந்து பெருசாகாமல் இருக்கும். உங்களோட பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. அதனால் பொருளாதாரத்தை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நிதிநிலை வந்து மேம்படுறதுக்கு உங்களுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே உதவியாக இருக்க போகிறாங்க. உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரெண்டுமே கூட வலுவானதாக கவர்ச்சியானதாக தாங்க இருக்க போகுது. இந்த மாதத்தில் நாம் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. இப்போ வந்து இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு விரிவாக தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட வந்து எங்கேயாவது வெளியில் இடத்துக்குலாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மாதம் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் உங்கள் மனதில் வந்து நீங்காத நினைவாக தான் இதெல்லாம் இருக்க போகுது. எப்போயுமே நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுற வகையில் தாங்க இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி எப்பயுமே 3ஆவது இருக்க நபரிடம் யாருக்கிட்டையுமே ஆலோசனை செய்யாதீங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க. கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உறவில் வந்து சின்னதாக தகராறு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இந்த மாதம். இது எல்லாமே ஒரு சிலருக்கு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி விஷயத்தில் வந்து 3ஆவதாக இருக்கிற நபரை வந்து யாரையுமே தலையிட வைக்காதீங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஏதாவது சின்னதாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் கோவப்படுறதே நிறுத்திக்கோங்க. இதுவே இந்த காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்க போகிறீங்க. நீங்கள் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஸ்திரத்தன்மை வந்து இருக்குங்க. பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறது வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆதரவு தாங்க உங்களுக்கு ரொம்ப முழுமையாகவே கிடைக்க போகுது. அவங்களோட ஊக்கமும் வழிகாட்டுதலும் தான் உங்களை வந்து பொருளாதார இலக்குகளை அடையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இருந்தாலுமே கூட உங்களோட நிதிநிலை சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னாலும் பணத்தை சார்ந்தது அதில் வந்து
வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு கரெக்டாக செஞ்சுக்கோங்க. வெளி இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய கருத்து, ஆலோசனை இது எல்லாமே உங்களோட நிதி நிலைமையை வந்து சிக்கலாக்கக்கூடிய வகையில தாங்க இருக்கும். கூடுதலா இந்த நேரத்துல வந்து எந்த ஒரு புதிய வணிக முதலீடையும் செய்யாதீங்க. அத வந்து தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இது கூடவே உங்களோட விருப்பங்கள் நீங்க ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த வாய்ப்ப வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்போ வந்து எதிர்காலத்துல வந்து நல்ல ஒரு பலன்களெல்லாம் குடுக்குங்க உங்களுக்கு. உத்தியோக ரீதியா பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல எப்படி இருக்க போகுதுன்னா, உத்தியோகத்துல வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய மாதமா தாங்க அமையப் போகுது. உங்களோட கடின உழைப்புக்கான பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. அது வந்து ஒரு பொருளாவோ இல்லைன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பதவி உயர்வு இது மாதிரியே கிடைக்கலாம். உங்களோட முயற்சிக்கு வந்து உரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக தாங்க இது வந்து அமைஞ்சிருக்குது. கூட வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்ட பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில்நுட்பத்துறையை நீங்கள் சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதவி உயர்வு இல்லைன்னா ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. ஆனாலும் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா கிரக தாக்கங்கள் வந்து உங்களுக்கு காரணமாக இருக்குதுங்க. அதனால வெகுமதிகள் கிடைக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். இதுவே இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து சினிமா இல்லைன்னா மீடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. அதனால நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாகவும் இருந்துக்கோங்க. இதுவே இந்த சுகாதாரத்துறையில் இருக்க ரிஷப ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களோட முயற்சிகளை வந்து நிர்வாகம் மற்றும் நோயாளிகளிடமிருந்து அங்கீகாரத்துக்குடன் தொழிலில் வந்து முன்னேறதுக்கான சாதகமான கட்டத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சட்டத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. கொஞ்சம் பின்னாடி இருந்தாலுமே கூட தொடர்ந்து வந்து உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்க போகுது. மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ரொம்பவே சாதனை புரியக்கூடிய காலமாக தாங்க இது வந்து அமைஞ்சிருக்குது. கூடவே ஆராய்ச்சி துறை இல்லைன்னா தனிநபராக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து உங்களோட பங்களிப்பு சமூகத்தில் நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறப்போகுதுங்க. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து புதிய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்க தொழிலையும் இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தாங்க இது. அதனால் புதிய தொழில் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். புதுசாக எதுலையாவது போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் கூட எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். ஏன்னா அப்படியே நீங்கள் முதலீடு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து குறைஞ்ச அளவில் நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லதுங்க. இந்த முதலீட்டை நீங்கள் செஞ்சு நீங்களே புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏற்கனவே தொழில் செய்கிற ரிஷப ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களோட செயல்பாடுகளை வந்து விரிவுபடுத்துறதுல கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த டைம் வந்து ஏதாவது லாஸ் எல்லாம் ஏற்படலாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் வந்து யோசிச்சு செஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதே உங்களுக்கு நல்லதுங்க. ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நிறுவனத்தோட விவரத்தை வந்து நீங்கள் வெளியிடுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் அவசியம் தான் உங்களுக்கு. ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. அதுக்கு காரணமாக உங்களோட நிம்மதியான மனநிலை ஆரோக்கியம் இது தாங்க இருக்க போகுது. குடும்பத்தில் வந்து உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையும் இருக்கும். அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்க போகுதுங்க. வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட நீங்கள் ரொம்பவே சுமூகமாக தாங்க நடந்துக்குவீங்க. அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். இதனால நீங்கள் உணர்ச்சி ரீதியாக ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து உங்களோட ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கிறதுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் தாங்க இந்த மாதம் வந்து அமைஞ்சிருக்குது. இதுவே இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட டீச்சர்ஸோட பேச்சு கேட்டு நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே முக்கியங்க. அவங்க சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிட்டீங்க நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கலாம். அதனால உங்களுக்கு பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இதுவே இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களோட கல்வியில் வந்து நல்ல ஒரு மாற்றம் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. படிப்பில் வந்து நீங்கள் நல்ல ஒரு முயற்சிக்கு எடுத்து அதில் வந்து நல்ல ஒரு மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. ஏதாவது எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதில் வந்து ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. இல்லை நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து தேடி வர போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சிக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆராய்ச்சியில் வந்து ரொம்பவே அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்க போகுது. ஆனாலும் கூட அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஒரு சில சவால்கள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. கடன் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கி அடைக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா இப்போ அந்த நிலைமை எல்லாமே மாறப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் அடைக்கிறதுக்கான நிலை வந்து உருவாகுங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த கடன் விஷயத்தை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே தீர்த்துருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேவிங்ஸ் கூட பண்ணி வைக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் எல்லாமே இப்போ திரும்ப வர போகுதுங்க. அதனால் சேவிங்ஸில் வந்து உங்களுக்கு நாட்டம் வந்து அதிகமாகும். இது மாதிரியான பலன்கள் எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு நடக்க போகுதுங்க. பரிகாரமாக சின்ன சின்ன தடை எல்லாமே சரி செய்யறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி வந்து நீங்கள் வழிபாடு செய்யணுங்க.
கூடவே லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியும் வழிபாடு செய்யுங்க. லட்சுமி கடாட்சம் உண்டாகும், உங்களுக்கு பண கஷ்டம் தீரும். இது மாதிரி யாரெல்லாம் மகாலட்சுமி தேவியை வந்து வணங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே இந்த மகாலட்சுமி தேவி வந்து பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.